அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளை ஏற்படுத்தி நீங்க அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை விரைவாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்மணி போல நடத்தினார், இவ்வளவு நாட்களிலும் ஆண்டவர் கண்மணி போல நடத்தி தேவைகளை எல்லாம் சந்தித்தார். அதற்காக நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த மைட்டி காட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க. எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கண்மணி போல நடத்தினீங்க, நடத்தினீங்க, நடத்தினீங்க. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க, போதுமானவராய் இருக்கிறீங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பதில் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம் ஆவியினால் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஆராதனைக்காக ஆண்டவர் சமூகம், தேவ மகிமை இந்த இடத்தில் இறங்க வேண்டும் என்பதை, ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே இந்த ஆராதனையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவ வல்லமை இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக, தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும்படியாக, தேவ ஆவியானவர் கிரியை செய்தல்லும்படியாக ஆராதனையையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க முழுமையாய் ஆளுகை செய்யணும் ஆவியானவரே. பாடும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஆண்டவரை ஜெபிக்கும் போது, தேவ வார்த்தைகளை ஆண்டவரை பேசும் போது கர்த்தாவே நீங்க முழுமையாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தை தேவன் முழுமையாய் ஆளுகை செய்யும்படியாக, ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவரை நீர் ஆளுகை செய்யும்படியாக, ஆவியோடும் உண்மையோடும் தொழத்தக்கதாக கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பொறுப்படுங்க. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினாலே மூடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினால் இடைக்கட்டி ஆவியினால் நிரப்பப்பட்டு உம்மை துதிக்கிற ஜனங்களாய் எங்களை மாற்றுவீராக. தேவ சித்தம் இந்த இடத்திலே நடப்பதாக, தேவனின் ராஜ்யம் இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க எல்லாத்தையும் பொறுப்படுத்தி உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடி இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்கலாமா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீ நல்லவர், நீ போதுமானவர், நீ அடைக்கலமானவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. நீ பெரியவர், பெரிய காரியங்களை காண செய்பவராயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. நீ பெரியவர், அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. என் ரோகி எங்களை கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை ஒருபோது கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீ வாக்கு தந்தவர், வாக்கு மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. விடுதலை நாயகன் வெற்றி தரும் கர்த்தராயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே வருதங்க காலங்கள் எங்களை வலுவாம காத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி அப்பா. நன்றி நன்றி என்ற நாதோடு உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே அப்பா பிதாவே அன்பான தேவன் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே நீ நேற்று நின்று மன்று மாறாத கர்த்தராயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ வாக்கு உண்மை உள்ளவராயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே எல்ரோகியனை கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ராஃபா சுகம் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் ராஜா. தேவாடி தேவனே நீ சொன்னதை செய்து முடிக்க கர்த்தராயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கடைப்பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு தாய் சேற்றுற போல எங்களை சேற்றுபவர் ஆற்றி சுமப்பு கர்த்தராயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. புதிய எண்ணெயாலை பொடியும் கர்த்தர் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே நீ பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்லவே ராஜா. நீ நேற்றும் என்றும் என்று மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை போல வேறு நல்ல தேவன் யாரும் இல்லையே ராஜா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கின்ற போல் இறங்கிடுவீரே ராஜா. துதிகளின் நடுவே வாசம் செய்கிற கர்த்தராயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. உந்த நாமம் உயர்ந்ததப்பா. உந்த நாம சிறந்ததே ராஜா. அதிராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. உற்சாகமா இந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டுப்பார். எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்ரோகி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. 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 எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே ஆராதனை உமக்கே. எல்ரோயி
வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே. துதிகளை ஏற்றிடுமே வாரும் தூய ஆவியே. துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. 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 யெகோவா ராஃபா உமசும் தந்திரே உமக்கு நன்றி ராஜா நன்றி பலி செலுத்துகிறோம் ராஜா நீங்க உமக்கு நன்றி ராஜா நீங்க உயிர்ந்தவர் நீங்க சேர்ந்தவர் நீங்க மாறாதவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா நீங்க உயிர்ந்தவர் நீங்க சேர்ந்தவர் மாறாதவரே உமக்கு நன்றி ராஜா தேவனே உமக்கு நன்றி ராஜா யெகோவா ராஃபா சும் தந்திரே உமக்கு நன்றி ராஜா யெகோவா ராஃபா சும் தந்திரே ராஜா எல்லோரும் கண்டிரே உமக்கு நன்றி ராஜா நீங்களா தேவன் நீ ராஜா தேவனே உமக்கு நன்றி ராஜா நீங்க ஆய்மாய் நன்மை செய்பவரே உமக்கு நன்றி ராஜா இன்னும் ஆய்வாய் நன்மை செய்பவருக்காக நன்றி ராஜா ஆயுள் முழுவதும் உயிர்த்து நன்றி ராஜா நீங்க உயிர்ந்தவரே நீங்க சேர்ந்தவர் நீங்க மாறாதவரே உயிர்ந்தவர் நீங்க மாறாதவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா யாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா எல்லோரும் உம்மை துதிக்கிறோம் எல்ஷடாய் உம்மை துதிக்கிறோம் ராஜா யாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா உயர்ந்தவரே சேர்ந்தவரே நீங்க மாறாதவராய் இருப்பவரே ஒரு நாள் மாறாதவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா நீங்க எங்களை பாதிச்சிருக்காங்க நன்றி ராஜா இந்த வேலத்தை பாதிச்சிருக்காங்க நன்றி ராஜா உமக்கு ராஜா நன்றி பலி செலுத்துகிறோம் ராஜா மகிமைக்கு பாத்திரராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா இரக்கம் செய்யும் தகப்பன் இரக்கத்தின் ஐஸ்வரி நிகரே இல்லா தேவன் நிதின இல்லாத இனிமையும் நீ இரக்கம் செய்யும் தகப்பன் இரக்கத்தின் ஐஸ்வரி ஆயுள் முழுவதும்
ஒரு நாள் முறியடிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு போடுகிற எல்லா வல்லமைகளும் எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. அர்ப்பணிப்போடு பாடுவோம். எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை முழுவதும் எல்லா தடைகளும் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சொல்லுவோம். உயர்ந்தவரை ஆயுள் முழு எல்லாரும் சொல்லுவோம். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்த எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் தேவன் அதையெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக உன் விசுவாசத்தை பெருக பண்ணத்தக்கதாக தகப்பன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். தேவ மகிமையின் ஆவியானவர் என்கின்றோ அங்கு விடுதலையும் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலை நாயகன் எங்களுக்கு முன்பாக செல்கிறவராய் இருக்கிறார். எங்களை விடுதலை ஆக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா கட்டுகளும் எல்லா வியாதிகளும் எல்லா சோர்வுகளும் பலவீனங்களும் போராட்டங்களும் இருந்து விடுதலை ஆக்கிற தேவன் நமக்கொன்று இயேசுவின் நாமத்தினால் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் தேவ பிரசன்ன மாளிகை செய்வதால் தேவ பிரசன்ன மாளிகை செய்வதால் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கதா நீங்க தான் பெரியவர் உயர்ந்தவர். உங்க வார்த்தை மாறாததாய் இருக்கிறது. கதா நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவர். போதுமானவராய் இருக்கிறீங்க ஆண்டவர். அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவர். எங்களை நேசிக்கிற தேவன் நீங்கப்பா. பெரிய காரியங்களை செய்கிறவர் நீங்க ஆண்டவர். மகிமைக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உங்க பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது ஆண்டவர். நீங்க சர்வ வல்லமையுள்ளவராய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறீங்க. எந்த காரியம் வந்தாலும் கர்த்தாவே நீங்க எல்லாத்தையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த சேதம் வராதபடி நம்மை காக்கிற தேவன் நீங்க தான். எங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை காக்கிறவர் நம்மோடு இருக்கிறபடியினால் நாங்கள் கலங்கி போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாம் தடுமாற்றம் அடைவதில்லை, நாங்கள் தள்ளாடுவதில்லை. ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே எங்களை தொடர்ந்து நடத்தும். வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. வார்த்தை வல்லமையாய் இருக்கிறது. வார்த்தை ஆண்டவரை உருவாக்குறதா இருக்கிறது, பலப்படுத்துகிறதா இருக்கிறது, சுகப்படுத்துகிறதா இருக்கிறது, விடுதலையாக்குறதா இருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன தேவையோ நீர் அதன்படி எங்களோடு பேசுவீராக, விடைப்படுவீராக. விடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் கர்த்தாவே, நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தார், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. அவர் நிகரே இல்லாத தேவனாய் இருக்கிறார். He is a God who cannot be compared at all. அவர் இரக்கமுள்ளவர்.
And He's a God who has mercy. அவரை உயர்த்த வேண்டும். And we need to worship Him. ஆயுள் முழுவதும் அவரை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். And we need to lift up His name throughout all our life. எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை உயர்த்துகிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். And we should be seen like the children who always throughout our life whom we lift are the Lord. எல்லா புகழும் மகிமையும் அவருக்கே. And every glory and every honor only to Him. அவர் ஜெயம் கொண்டார். And He is the one who has the victory. எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். The God who has called us is a true God. அவர் பேசும் தேவனாய் இந்த மத்தியிலே காணப்படுகிறவர். And He is also the God who will be seen amidst us as a God who speaks. நாம் ஏதோ தானோன்று இந்த இடத்தில் இருக்கவில்லை. We are not here for a simple reason, for a reason just like that. ஏனென்றால் நம் தேவன் பேசுகிறவர். Because our God is a God who speaks. எவரை ஆராதிக்கிறோமோ அவர் பேசுகிறவர். And the God whom we worship, and that is the God who is with us. அவர் இருதயங்களை பார்க்கிறவர். He's a God who sees our hearts. அவர் சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்தவர். And He also understands and knows every situation. நமக்கு புரியாததை அவர் புரிய பண்ணுகிறவர். He's a God who will make us understand the things which we cannot understand on our own. நம் மூளையில சில வேளை புரியாது, அதை புரிய பண்ணுகிறவர் தேவன். Sometimes we would not understand through our own brain, but He is a God who will help us understand அவரே things. எல்லாத்தையும் அறிந்தவர். He knows everything. எல்லா காரியங்களையும் புரிந்தவர். He knows and He realizes everything that's around us. சில வேளை நம்மை புரியாத ஜன கூட்டம் எங்களை சூழ்ந்திருக்கும். Sometimes some people who would be around us do not understand things. எங்கள் உணர்வுகளை புரியாத ஜன கூட்டம் எங்களை சூழ்ந்திருக்கும். Sometimes there will be people who would be around us who do not understand our feelings. ஆனால் உன்னை அழைத்தவர், பேர் சொல்லி அழைத்தவர் எல்லாத்தையும் அறிந்தவர். But the God who has called you by your name, He knows everything. எல்லாத்தையும் அறிந்தவர் உனக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்யாமல் இருப்பாரா? And do you think the God who knows everything and the one who has called you, don't you think He knows everything that is needed in your life? பிசாசு தீமையான காரியங்களை ஏவிக்கொண்டிருப்பான். The Satan will always try to push the evil things on us. எதற்காக தேவனை விட்டு அந்த விசுவாசத்தை விட்டு பின்மாற்றம் அடையத்தக்கதாக போராட்டங்களை ஏவிக்கொண்டிருப்பான். And why does he do that is because so that we will be backslided in our faith, and to be backslided he will keep on sending problems, sending evil things on us. அப்போ போராட்டங்கள் வரும்போது எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. And when such kind of troubles comes in our life, and our faith will be tested at that moment. சில பேர் சொல்லுவார்கள் தேவனே போராட்டத்தை அனுப்புகிறார் என்பதா. Sometimes some people will say it is the God who is sending me this problem and trouble. அப்படி அல்ல, எங்களுக்கு எதிராளியானவன் பிரச்சனைகளை கொண்டு வர அங்கு தீவிரித்துக் கொண்டிருக்கிறான். But it is not that way. What you need to know is that it is the enemy who would always try to send us problems and try to trap us into him. அப்போ விசுவாசம் அசைக்கப்படுகிறது. And then our faith is being shaken. அப்போ கேள்விகள் அநேகம் எழும்புகிறது. And then there will rise several questions. ஆண்டவர் மேல அங்கு முறுமுறுப்பு உண்டாகுகிறது. And then there will be grumbling against the Lord. அப்போ அந்த சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும்? தேவ வசனத்தை நீ திருப்ப வேண்டும். And in that situation, what you need to do is that you need to turn to the God's word. தேவனின் வார்த்தை பேசுகிறதாயிருக்கிறது. Because it is the God's word that will speak to us. எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் தேவனின் வார்த்தை பேசி கிரியை செய்கிறதாயிருக்கிறது. Be it wherever it is or whatever the place you are in,
it is the God's word that will do a creation by speaking to you. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரின் வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்கு. And even in any situation, God's word will surely do a creation. அப்போ வார்த்தை முக்கியமாய் இருக்கிறது. And then you need to know the word of God is important. தேவனின் வார்த்தையை நாங்கள் படிக்கும் போது நாங்கள் அதை கற்றுக்கொள்கிறோம். And as we read the God's word, we also learn from it. அதே போலதான் வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில நாங்கள் பார்த்தோம். And that is how we have seen in our Bible study on the Friday last week. அது டீச்சிங் ஆயிருக்கின்றது. It was more about teaching things. அது படிப்பாய் இருக்கிறது. It is also about learning things. அப்போ படிக்க அங்க முன்னேற்றத்தை காண வேண்டும். And as we learn and study through it, there will be an improvement. அப்போ விசுவாசம் பெருகிறதா இருக்கிறது. விசுவாசத்தில் வல்லவர்களாய் காணப்படுவீர்கள். And then we would know that you would be growing in faith, and as you grow in faith, you would become a mighty warrior in faith. சில பேர் நல்லா பாடுவார்கள். Sometimes some people will sing really well. அப்போ வார்த்தை வரும்போது சில பேர் நல்லா தூங்குவார்கள். And then there will be some people, when the word of God comes, they will start sleeping. அப்போ அவர்களில் எப்படியான ஆவிக்குரிய காரியத்திலே இருக்கிறார்கள் என்று ஈஸியாய் கண்டுபிடிக்க முடியும். And then we would easily understand how good they are in their spiritual life by looking at those actions. அப்போ பாடும்போது அந்த உற்சாகம் எங்க போனது? And then you need to know, where did that enlightenment go, was there when they were singing? அப்போ நாங்கள் பாடும்போது உற்சாகமாய் இருக்கணும். தேவ வசனத்தை கேட்கும் போதும் உற்சாகமாய் இருக்கணும். And then you need to know, you need to be happy and enlightened as you sing and worship, and also when you hear the God's word. அங்கு பாடி ஆராதிக்கும் போது அசைந்து கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்த வேண்டும். And then as you worship the Lord, you need to clap your hands, you need to lift up the Lord's name by worshiping him in a pure way. தேவ ஆவியினால் நிறைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். And we need to seek the Lord by getting his spirit filled in us and look at him. அப்போ ஆராதனையிலும் ஆண்டவர் கிரியை செய்து உன்னை குணமாக்குவார், விடுதலையாக்குவார், செயல்களை அங்கு கிரிகைகளில் காண்பிப்பார். And then God, what he will do is that when you worship him with a complete heart, God will look at you, God will heal you, God will do greater things even in the time of worship. தேவனின் வார்த்தையின் பாடல்களை பாடும்போது அங்கு கிரிகைகள் நடக்கும். And then there will be creations when you do the things with the word of God and with the songs of the God, then there will be things happening. அப்போ பாடல்களை எடுக்கும்போது தேவனின் வார்த்தையின் அந்த அடங்கியதாய் இருக்க வேண்டும். And that's why you need to know, when you choose a song, that song should have the God's word in it. அங்கு தேவனின் வார்த்தையை நாங்கள் உயர்த்தி பாடும்போது தேவனின் வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. And then as we sing that song which has the God's word in it, what we are doing is that we are lifting up the God's name more and more. அப்போ தேவனின் வார்த்தை ஆராதனையிலும் முக்கியம், தேவ பிரசங்கிக்கிறதிலும் முக்கியம். And then you need to know, God's word is important in the time of worship as well as during the time of sermon. அப்போ தியானிக்க வேண்டும் தேவனின் வார்த்தையை. And then you need to meditate on the God's word. தேவனின் வார்த்தையை எழுதினா போதாது, அங்கு தேவனின் வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும். It is not just you write the God's word in your note, but it is also about meditating it. அப்போ எங்களில் ஒரு மாற்றம் உண்டா? And then there will be a change in ourselves. கர்த்தரின் வார்த்தையை நீ தியானிக்க கனி கொடுக்கிறவனாய் மாறுவாய். And as you meditate on the God's word continuously, you would become a fruitful person, growing spiritually. அப்போ லீடராய் மாறுவாய். And then you would become a leader. அதே போல தேவன் வார்த்தைக்கு நீ செவி சாய்த்து கீழ்ப்படிவாய். And then you would also listen to the God's word and obey to it. தேவனின் வார்த்தை முக்கியமாய் இருக்கிறது. And that's why God's word is important. தேவனின் வார்த்தை அறியாவிட்டால் அங்கு நம்முடைய
பின்னுக்கு வருகிற சந்ததி அந்த காரியத்தை அறியாமல் போய் விடுவார்கள். And that's why we say God's word is important, because the generation that are going to come from us, they will not know the real God's word if we do not know it. ஆண்டவரின் கிரியைகள் நன்மைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி காண்பிக்கணும். And you need to show and tell the good things that the Lord has done to you, to your children, and explain to them. அப்போ ஆராதிக்க பழக்கணும். And then you need to teach them to worship them. கைகளை worship. அவர்களே தட்ட ஆரம்பிப்பார்கள். And then they will start clapping their hands on their own during the time அப்போ of worship. ஹல்லேலூயா என்று சொல்லும்போது அவர்களை அறியாமலேயே கரங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தப்படும். And then they will lift up their hands on their own, because you teach them that when the word hallelujah is said, they will lift it up on their own. இப்போ பிறந்த புள்ள 1.5 வயது அது பிரைஸ் தி லார்ட் என்று இப்படி கும்பிட்டு சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட். And you need to know there is a child who is just born like around 1.5 years old. She puts her hands together and says praise the Lord. பாருங்க, அப்படி பழக்க எல்லா காரியத்திலும் தேவனின் பயபக்திகளை சொல்ல சொல்ல பிள்ளைகள் தானாவே பயபக்தியோடு வளருவார்கள். And that's why as you teach them these things, they will grow in the fear of God more and more, and they will understand the meaning of the God and the spiritual things. அவர்களுக்கு புரியாத என்று நீங்கள் அசட்டை பண்ணாதபடி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த சின்ன வயதிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். And you might think that they do not know the spiritual things in their young age, but you need to know they are noticing each and everything, and as you teach them even the smallest thing, they will grasp it and they will be used from it. அப்போ யோசிக்கணும், 1.5 வயது புள்ள இப்படி செய்தேண்டா எல்லாம் அதுக்கு புரியும். And then you need to understand, if a 1.5-year-old child does this, then you need to know that child can understand everything. அப்போ நாம் சொல்லணும். And then that's why we need to tell them. அப்போ நாம் முதலாவது கற்றுக்கொள்ளணும். And then firstly we need to learn. அப்புறம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுக்கணும். And then we need to teach the child every single thing. அப்போ சந்ததியாய் தேவனை ஆராதிப்பார்கள். And then they will worship the Lord in their coming generations as they grow. சந்ததியாய் தேவனுக்குள் ஜனங்களை நடத்துவார்கள். And they will lead the generations that are going to come in the Lord. என்னும் பிரசங்கத்துக்கு நான் இன்னும் போகல. And I have not yet entered into the actual sermon. இப்போ ஆலோசனையின் காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். And I'm just talking about the general things that might be good for you. அப்போ தேவன் நல்லவராய் இருக்கிறார். And then you need to know our God is a good God. இப்போ பிரசங்கத்துக்குள்ள போவோம். Let us now enter into the sermon. முதலாவது சங்கீதம், 18வது சங்கீதம். Let's first turn our Bibles to Psalms 18 30வது வசனம் and the verse 30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். This God, his way is perfect. The word of the Lord proves true. He is a shield for all those who take refuge in him. தேவனுடைய வழி உத்தமமானது. His ways are perfect. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. And his words means true and proves to be true. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். And for all those who take refuge in him, he is a shield to them. இப்போ இந்த நாளில் பார்க்க போறோம் யாருக்கெல்லாம் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். And today we are going to look at to who all the Lord is going to be the shield. இப்போ இந்த வசனத்தை வாசித்தோம், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். And we have just read this verse where it says, for all those who take refuge in him, he is a shield to them. அப்போ நான் நம்புறேன் இதில் இருக்கிறவர்கள் தேவனை நம்பி இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதா. And I also believe that the people who are here,
you also trust in him, I believe. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். And then you need to know God is the shield to you. அங்கு எதிராளி ஏவும் போது, உங்களை அழிக்கத்தக்கதாக போராட்டங்களை ஏவும் போது அது நம்மை தொடுவதில்லை. And then you need to know when the enemy is trying to send you trouble, send you all the evil things, you need to know those things will not touch you because there is a shield of God on you. அப்போ சபைக்கு வரும்போது பிசாசுக்கு பிடிக்காது. And then you also need to know when you are coming to the presence of the Lord, the Satan does not like it. அப்போ ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது எப்படி அவன் உங்களுக்கு எதிராய் செயல்படுவான் பாருங்க. And then you need to know how deceiving things or how evil things he might do against you when you start a ministry. அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமா இருந்தாலும் என்ன, அது பிசாசுக்கு பிடிக்காத காரியம். Be it a small ministry or a big ministry that you are planning to start, the Satan does not like it. அங்கு போராட்டம் வரும்போது இன்னும் தேவனை நெருங்க வேண்டும். And as there are more troubles that come to you, you need to get more closer to the God. அதான் எபேசியர் 6வது அதிகாரம் And that's what it says in Ephesians chapter 6 16வது வசனம். and the verse 16. எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்க நெய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். In all circumstances, take up the shield of faith, with which you can extinguish all the flaming darts of the evil one. ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். And our God is the one who shields us. விசுவாச கேடகத்தை நாம் பிடிக்க வேண்டும். And we need to hold on to the shield of faith. அந்த விசுவாசத்தை பிடித்து கிரியை செய்யும் போதுதான் அந்த அக்கினிகள் எல்லாம் நம்மை தொட முடியாது. And only when we hold on to that the shield of faith, that's when no flame can touch us. தேவனின் வார்த்தையை நாம் சொல்லும்போது அந்த அக்கினிகள் எல்லாம் அழிந்து போகும். And when we tell the God's word, all those flames will be put to extinguish. தேவ பிரசன்னத்தில் நாம் நிற்கும் போதுதான் அந்த பொல்லாத கிரியைகள் நம்மை தொடாதபடி, தாக்காதபடி, நம்மை சோர்வடையாதபடி அங்கு பாதுகாக்கப்படும். And only when we stand in the faith of the Lord, that's when that shield will guard us from all the flames, from all the evils that will try to attack us. ஏயும் அக்கினியால் திறங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் நமக்குள் இருந்து கிரியை செய்ய வேண்டும். And that faith should do a thing from within us where it will destroy all the flames that are rising up against us. அப்போ நாம் தேவ வார்த்தையில் வளர வேண்டும். And then what we need to do is that we need to grow in the God's word. விசுவாசத்தில் கிரியை செய்ய வேண்டும். And we need to do things with the help of faith in us. அப்போதான் நாங்கள் தப்பிக்கொள்ளத்தக்கதான திராணியுள்ளவர்களாய் காணப்படுவோம். And that's when we will be seen like the one who will be guarded through the shield. கைகளில் ஆவி ஆனவரின் பட்டயத்தை பிடிக்க வேண்டும். And you need to hold on to the sword of the Holy Spirit. அப்போதான் யுத்தத்தில் ஜெயம் கொள்வாய். And that's when you can see the victory in the war. அதான் சங்கீதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 144வது சங்கீதம். And that's what the psalmist says in 144 Psalms. முதலாவது வசனம். And the verse 1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessed be the Lord my rock, who trains my hand for war and my fingers for battle. அப்போ யுத்தத்துக்கு ஆண்டவர் நம்மை பழக்குகிறார். And then you need to know our God is training us for the war. நீ யுத்த வீரனாய் எழும்பணும் என்றால் தேவ வார்த்தையிலும் விசுவாசத்திலும் வல்லவனாய் விளங்க வேண்டும். And if you want to rise up like a warrior, then you need to be trained with the God's word and with the God's word in you. ஆண்டவர் போருக்கும் யுத்தத்துக்கும் நம்மை பழக்குகிறார். And our God always trains us for the war and the things. ஆவியின் பட்டயத்தை எடுத்து நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். And then you need to lift up the sword of the Spirit and see the victory through that. கர்த்தரின் கேடகம் யாருக்கு? தேவனை நம்புவர்களுக்கு. And who will get that sword of God is that the people who trust in him. உபாகமம் 33வது அதிகாரம். Let's turn our Bibles to Deuteronomy chapter 33.
29வது வசனம். And verse 29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். Happy are you, O Israel, who is like you, a people saved by the Lord, the shield of your help and the sword of your triumph, and your enemies shall come fawning to you, and you shall tread upon their backs. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். Oh, happy you are, O Israel, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, and the people who are saved by the Lord, உனக்கு ஒப்பானவன் யார்? who is there like you. அப்போ நாம் இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இந்த இடத்துல நிற்கிறோம். And today we are standing here because we are been redeemed, we are saved in the name of the Lord, and that's why we are here. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். And you need to know, for the people who are saved by his salvation, to them the Lord is a guardians to them. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். And we know the people of Israel were living in Egypt as slaves. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். And then the God redeemed them from that Egypt, from their slavery. அதைத்தான் தேவன் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. And that's why it says, though people who are redeemed. உன்னை விடுதலையாக்கின தேவன் நான் என்று ஆண்டவர் திருவிழம் பெற்றார். And that's why God is saying triumphantly that I am the one who saved you, who redeemed you. அவர் கேடகமாய் நம் மத்தியிலே இருக்கிறார். And he is amidst us as a shield to us. அப்போ சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. And then the Satan cannot overcome us. அந்த வியாதிகள் நம்மை மேற்கொள்ள And முடியாது. then the diseases cannot overcome us. துக்கங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. Then the sadness cannot overcome us. பயங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. Then the fear cannot overcome us. ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். And the reason is, I am a person who have been saved, and the Lord says God is a shield to those who have been saved through his salvation. அப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனத்தை பிசாசு தொட முடியாது. And then you need to know the people who repent from their sins and who are saved through the blood of Christ, and with the baptism that they get, to those people Satan cannot even touch them. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அங்கு யோர்தான் அங்கு தடையாய் இருந்த போதும் தேவன் அங்கு அவர்களுக்காக அந்த யோர்தான் பின்னிட்டு போகத்தக்கதாக கர்த்தர் மாற்றினார். And that's why we also need to know, when the evil things comes against the people who are saved, even like Jordan that was rising up against the people of Israel when they're traveling, God guarded them so that the Jordan itself went back. நானும் நீங்களும் பாக்கியவானாய் இருக்கிறோம். And you need to know, you and I are here, are blessed people. ஏனென்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம். And the reason is, we are here as a people who are saved by the Lord. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். And our God will fight the fight for us. நமக்கு முன்பாக போகிறவர். And he is the one who goes ahead of us. செங்கடலை இரண்டாய் பிரிக்கத்தக்கதாக கிரியைகளை செய்கிறவர். And our God does things in such a way that he can even split the sea into two. பாதை இல்லாத நேரத்தில் பாதைகளை And உண்டாக்குகிறவர். he is also the one who will create paths in the places where there is no sign of path before. எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு அந்த பாதையை அந்த கதவை திறந்து விடுவார். And our God is the one who will open up the doors, even if the doors are shut so that we cannot go through. God will be there to do a creation, and he will open it. ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல நிற்கிறாய். And the reason is, you are here as a saved person. நீ பாக்கியவான் பாக்கியவதியாய் நிற்கிறாய். And you are a blessed girl, you are a blessed woman, you are a blessed man here. உனக்கு ஒப்பானவன் யார்? And who is to be compared to you? தேவன் கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். And you need to know, our God is a shield to us at all times. அப்போஸ்தல காலத்தில் 4 உபதேசங்கள் முக்கியம். And in the times of apostles, there were 4
things that were important. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் Let's turn our Bibles to Acts chapter 2 38வது வசனம். and the verse 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். And Peter said, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the forgiveness of your sin, and you will receive the gift of the Holy Spirit. மனம் திரும்ப வேண்டும். You have to repent. ஞானஸ்நானம் பெற வேண்டும். You need to be baptized. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். And you need to receive the gift of the Holy Spirit. பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். And then you also need to live holy. இந்த உபதேசங்கள் நமக்கு முக்கியமாய் இருக்கிறது. And this preaching is also important for us. அப்போ ரட்சிக்கப்பட்டால் இந்த 4 உபதேசங்கள் முக்கியமாய் If இருக்கிறது. you are a person who have been saved, these 4 preachings are important to you. அப்போ கர்த்தர் கேடகமாய் இருப்பார். And then the God will be a shield to you. மற்ற 4 காரியங்கள் என்னும் இருக்கின்றது. And there are 4 more things which we can see. அது 4 உபதேசங்கள் தரித்துக் கொள்ள இருக்கத்தக்கதாக அந்த 4 உபதேசங்கள் அப்போஸ்தல காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And those 4 are things, four preaching things that are also important, which were in the times of apostles, which was a shield to them. தரித்திருக்கிற அந்த உபதேசம் தரித்திருக்கிறது, அது அந்த அதிலேயே நிலை நிற்கிறது. And it is a preaching where you stay within it. 2வது அதிகாரம் அப்போஸ்தலர். Let's turn our Bibles to Apostle chapter 2 42வது வசனம் and verse 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். And they devoted themselves to the apostles' teaching and the fellowship and to the breaking of bread and the prayers. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். And there we see the preachings of the apostles. அந்நியத்தில் நாம் இருக்க வேண்டும். And we need to be together in the fellowship. அப்போ சபையில கூடி இருக்க வேண்டும். And then you need to gather in the presence of the Lord. அப்பம் பிட்குதல்ல இருக்க வேண்டும். And you need to be fellowship in the bread, in the breaking of the bread. ஜெபம் பண்ணுதல்ல உறுதியாய் இருக்க வேண்டும். And you also need to be very sure and fellowship with in the time of prayers. இப்போ சாதாரணமா சொன்னா சபையில கூடி இருக்கணும். And if we say it in a simple words, it is you have to be gathered in the temple of the Lord. தேவ வார்த்தையை கேட்கணும். And then you need to listen to the God's word. அங்க அந்நிய fellowshipல கலந்து கொள்ளணும். And then you need to take part in the fellowship. அப்பம் பிட்குதல்ல திருவிருந்துல கலந்து கொள்ளணும். And you need to take part in the breaking of the bread. அப்போ கூடி எல்லாரும் ஜெபிக்கணும். And then everyone should gather and pray together. இந்த காரியத்துல நாம் தரித்து இருக்க வேண்டும். And you need to always be sure in staying in these 4 preachings. அப்போதான் கர்த்தர் உனக்கு கேடகமாயிருப்பார். And that's when God will be a shield to you. நான் ரட்சிக்கப்பட்டேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று அதெல்லாம் சொல்லி சாட்டு போக்கு சொன்னா கர்த்தர் கேடகமாய் இருக்க மாட்டார். And if you ever say that I am a saved person, I do that, I do that, I do this, it does. And if you don't do all of these 4 preachings, you need to know God will not be a shield to you. எல்லாம் ஒழுங்காய் இருக்கணும். Everything needs to be in a disciplined தேவனின் way. வார்த்தையில ஒழுங்காய் கிரமமாய் இருக்க வேண்டும். சபை அதில் இன்னும் கவனத்தை செலுத்த வேண்டும். And you need to be disciplined in the God's word, and as you are in the church, you need to be even more disciplined. அங்கு அவர் ஒழுக்கத்தை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். And our God is the one who likes discipline. எல்லாம் ஒழுங்குமாய் இருக்கணும் கர்த்தரின் காரியத்துல. And God likes every single thing to be perfect and disciplined. அப்போ சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். And then you need to know you should never forget to do the fellowship. அங்கு அப்பம் பிட்குதலை மறந்து And you போய்டாதீர்கள். should never forget to break the bread. மற்றவர்களோடு அந்த ஐக்கியம் அன்பை செலுத்த நாடணும். And you also need to seek to gather amongst the others with others. அப்போ இன்னும் ஜெபிக்கணும் நீங்க. And then you need to pray more. அப்போ சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படும். And then the
clutches of the evil, and the Satan will be destroyed. பொல்லாத கிரியைகளை அழிக்க முடியும். And then you can destroy the evil things. அப்போ எபிரியர் 6வது அதிகாரம். Now let's turn our Bibles to Hebrews chapter 6. எபிரியர் 6வது அதிகாரம். Hebrews chapter 6. முதலாவது வசனமும் இரண்டாவது வசனமும். Let's read verse 1 and 2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. Therefore, let us leave the elementary doctrine of Christ and go on to maturity, not laying again a foundation of repentance from dead works and of faith towards God, and of instruction about washing, the laying on hands, the resurrection of the dead, and eternal judgment. பூரணமாகும்படியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். We need to move on to be more mature. அப்போ பேபியா இருக்காம பூரண புருஷர்களாய் நாம் மாறணும். And you should not be like the babies, but you should grow and mature to be a complete man and woman. அப்போ தேவ ஆவியினால் நாம் நிறைந்திருக்கணும். And then you need to know you need to be filled with the God's Spirit. தேவ வார்த்தையில் நிறைந்திருக்கணும். And then you need to be filled with the God's word. தேவ வல்லமையில And நிறைந்திருக்கணும். then you need to be filled with the mightiness of God. தேவ ஆவியின் ஏவுதலின் படி நடக்க முயற்சிக்கணும். And then you need to try to live accordingly to what the God likes to tell you and do. அப்போ தேவன் நமக்கு கேடகமாய் இருந்து காரியங்களை செய்வார். And then the Lord will be a shield to us and he will do things. தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாதபடி செயல்பட வேண்டும், பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும். And we always need to be very cautious to not to hurt the Holy Spirit through our words, through our actions, through our things. அப்போ நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். And then you need to know you are a person who is stamped. மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரை போடப்பட்டவர்கள். You are stamped as a person for the judgment day. அப்போ சத்துருகள் நம்மை தொட முடியாது. And then you need to know the Satan cannot touch us. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். And then you need to know our God is a shield to those people who are saved. தன்னை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். And our God is also a shield to those people who believe in him. இரண்டாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். Secondly, he is a shield to those who are saved and redeemed. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்கள். Sometimes some people will say, I am saved person. எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? How can you find out if he is really இந்த saved? உபதேசங்களை சொன்னேன்ல, நாலு காரியங்களை சொல்லும்போது அதையெல்லாம் கடைப்பிடிக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். And what you need to know is that the four teachings that we have discussed until now, you need to know if they follow those four teachings in their life. அதான் 38ல உடனே அந்த உபதேசத்தை கைக்கொள்ளணும். And that's why it says you need to hold on to that preaching sooner. அந்த 38ல உடனே அதை கைக்கொள்ளணும் உபதேசத்தை. In chapter 2 and verse 28 it says you need to hold on to it at the right moment. 42வது வசனத்திலே அதை தரித்திருக்க வேண்டும். And in verse 42 it says you need to be with it. அப்போ தேவன் நமக்கு கேடகமாயிருக்கிறார். And then the God will be a shield to us. மூன்றாவதாக Thirdly, தாவீதின் சங்கீதம். let's turn our Bibles to the Psalm of David. மூன்றாவது சங்கீதம். That is the third Psalms. 3-4வது வசனம். And the verse 3 and 4. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். But you, O Lord, are a shield about me, my glory and the lifter of my head. I cried aloud to the Lord,
and he answered me from his holy hill. இதில் என்ன புரிகிறது? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். And what you understand from this verse is that when you cry to the Lord aloud, he will be a shield to them. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிற நேரத்தில், And when the time where David was running away because of the fear that he had on his own son, which is Absalom, அங்கு பயத்தோடு நடுக்கத்தோடும் ஒளிந்து இருக்கிற அந்த நேரத்தில், and that was the time where David was hiding with fear and scaredness in him. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். And during that time he cries and looks at the Lord. ஆனாலும் கர்த்தாவே, And he says, but you, O Lord, நீர் என் கேடகமும் you are a shield about me, என் மகிமையும் my glory, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். and the lifter of my head. நான் கர்த்தரை நோக்கி சத்தமாய் கூப்பிட்டேன். And he says, I cried aloud to the Lord. அப்போ அவரின் பரிசுத்த எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறான். And then it says, he answered me from the holy hill. அப்போ அவன் பயங்கர அந்த போராட்டத்தில், மரண பயத்தில் ஒளிந்து ஓடுகிற அந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். And there we see that he was in a situation where he was hiding with fear because his life will be taken. And during that time, in that time, he cries to the Lord and he gets that comfortable thing. பாருங்க, கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளணும். And now we need to understand our God is always a shield to us. அவரை நோக்கி கூப்பிடணும். And we need to look at him and cry to him. அப்போதான் சூழ்நிலைகள் மாறும். And that's when our situations will change. சூழ்நிலை மாறணும் என்றா கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடணும். And if your situation has to change, you need to look at the Lord and cry to him. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், Whatever be the situation, எந்த நேரம் காலமாயிருந்தாலும், whatever be the time or whatever it is, கர்த்தரை நம்பி நீ கூப்பிடு. you need to trust in him and call upon him. உன்னை காப்பா, And he will shield you. உனக்காக யாவையும் செய்து முடிப்பா. And he will do everything for you. கர்த்தர் நமக்காக கேடகமாயிருக்கிறார். And our God is a shield to us. நீதிமொழிகள் Let's turn our Bibles to Proverbs 30வது அதிகாரம் chapter 30 5வது வசனம். and the verse 5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். Every word of God proves true. He is a shield to those who take refuge in him. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். Every word of God is a proven one. தம்மை ஆண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். And to anyone who takes refuge in him, to them he is a shield. அவர் தமது சிறகுகளினால் மூடத்தக்கதாக நம்மை காப்பாற்றுவார். And our God will guard us so that he can guard us through his feathers. அவரின் சட்டலின் கீழே நாம் அடைக்கலமாய் இருப்போம். And under his wings we will be guarded and protected. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கிறது. And then his truth will be a shield to you. அதான் முக்கியமாய் இருக்கிறது. And that is important to you. தேவன் நல்லவர். Our God is a good God. நம்மை ஆண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். And to those people who hold on to him, who take refuge in him, to them he is a shield to them. ஆதியாகமம் கடைசியாக Finally, let's turn our Bibles to Genesis 15வது வசனம். chapter 15. ஆதியாகமம் 15வது அதிகாரம் Genesis chapter 15 முதலாவது வசனம் and the verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். After these things the word of Lord came to Abram in a vision. Fear not, Abram, I am your shield. Your reward shall be very great. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, After these things happened,
அப்போ அதுக்கு முன்பாக நடந்தது And what did happen before that? அதற்கு நடந்த காரியத்தை 14வது அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. You can understand what actually happened before that in the chapter 14. லோத்துவை அங்கு ராஜாக்கள் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். And there we see God, the other kings from other nations captured Lot. அந்த 5 ராஜாக்கள் சேர்ந்து லோத்து இருந்த இடத்துல வந்து லோத்துவையும் இருக்கிற சொத்துகளையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் பிடித்து கொண்டு போய்விட்டான். We see that the 5 kings who were around Lot, they captured him and the treasures and the people who were with Lot and took captured. இப்போ ஆபிரகாமுக்கு அந்த செய்தி சொல்லப்படுகிறது. And then this news is being told to Abram. அப்போ ஆபிரகாம் தன்னோடு இருக்கிற யுத்த வீரர்களாய் இருக்காதவர்களை பயன்படுத்தி அந்த பலவான்களை சேர்த்து 318 பேரை சேர்த்து அந்த ராஜாக்களுக்கு முன்பாக எதிராய் போகிறான். And then we see that Abraham, when he heard it, he, with the help of God, prepares really simple people who do not even know how to be in the war. He gathers 318 of them and he goes for the war against those kings. அவர்களை எல்லாம் முறியடிக்கிறான் பாருங்க. And then we also see Abraham destroys all those wars, all those kings. அங்கு லோத்துவை பிடித்த எல்லா ராஜாக்களையும் முறியடித்து லோத்துவையும் அந்த சொத்துகளையும் அவனோடு இருந்தவர்களையும் திருப்பி கொண்டு வருகிறார். And then we see Abraham, who went to that war, destroys those 5 kings who captured Lot and his possessions. He brings all of those back along with Lot. அங்கு பாருங்க, அவன் வெற்றி அடைந்துட்டான், திரும்பி வருகிறான். And there we see that Abraham has seen the victory and he comes back. அங்கு 15:1 சொல்லுகிறார், நீ பயப்படாதே. And in chapter 15 verse 1, the Lord again says, fear not. அங்கு இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. And after these things the word of the Lord came to Abraham in a vision, and it says, fear not, Abraham. இப்போ பலவான்களோடு யுத்தம் பண்ணிட்டு ஜெயம் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த ராஜாக்கள் மறுபடியும் வராமல் இருப்பார்களா, என்ன நடக்க போகிறதா என்று ஆபிரகாமின் அந்த சிந்தையில இருதயத்தில் ஒரு பயம் உண்டாயிருக்கின்றது. And you need to know that Abraham, after fighting those 5 kings, and when he is coming back, do you think those 5 kings, would they be just silent after losing the war? And for this reason, God tells to Abraham, because there's a thought in Abraham which confuses him, and to comfort him, the Lord says, fear not. அவர்களுக்கு நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். And there he says, the Lord says to Abraham, fear not. நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And there he also says to Abraham that I am your shield and and your reward shall be very great. மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது, அன்பை காட்டும் போது, அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு தேவை என்று செய்யும் போது கர்த்தர் நம்மோடு கேடகமாய் இருக்கிறார். And you need to understand, when we help other people by understanding what they need in their life, about their needs and their struggles, and when we help them, you need to know God will be a shield, because we help others and he will be a shield to us. அவரை நம்புவோர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். To the people who trust in him, he is a shield to them. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் To the people who are saved, he is a shield to them. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். And to the people who call upon him, to them our Lord is a shield. தம்மை ஆண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். And to the people who take refuge in him, he is a shield to them. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். And to the people, and when we help others, our Lord will be a shield to us. கர்த்தர் நம் கேடகம்.
And our God is our shield. நம்மை தொட யாராலும் முடியாது. Nobody can ever touch us. எந்த வியாதிகளில் நம்மை மேற்கொள்ள முடியாது. No disease can touch us. எந்த சத்துருகளின் சூழ்ச்சிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. And no plans or traps of the enemy can touch us. தேவன் அற்புதமாய் நடத்துவார். And our God will lead us in a mighty way, miraculous way. தேவன் அதிசயமாய் நம்மை நடத்துவார். And our God will lead us in a wonderful way. அவரில் முழுமையாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கணும். And we need to be seen like the people who trust in Him completely. விசுவாசத்தில் வல்லவர்களாய் காணப்பட. And we need to be seen like the people who are mature in the faith. சில பேர் பேச்சில வல்லவர்களாய் இருப்பார்கள், ஆனா கிரியையில வல்லவர்களாய் இருக்க மாட்டார்கள். Sometimes some people, they will be very good in speaking, but they will not be good in doing things. அங்கு விட்டாலே நமக்கே போதிப்பார்கள். And if we leave them, they would even start preaching to us. அங்கு தேவனின் வார்த்தை அங்கு செயல்களிலும் வல்லவர்களாய் நாம் காணப்படணும். And there we need to understand that we should be seen like the people who sees the God's things and God's work in us. அந்த சுபாவத்துல காண்பிக்கணும். And we also need to show it through our actions. அந்த ஆபிரகாம் பாத்தீங்களா, லோத்து பிடிபட்டு போனான், அவனோடு எல்லாம் பிடிபட்டது என்று கேள்விப்பட்டோனே அங்கு புறப்பட்டு வெற்றியை கர்த்தர் கொண்டு வந்தார் அல்லவா. And there we see that as soon as Abraham heard about the captivity of Lot by the other kings, he was so instantly responding to it in a very good way, where he went there with the help of Lord. He fought those kings and brought him back. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். And our God is also with us. தேவன் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்வார். And our God will do greater things even in our life. நாம் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்திலே முன் காலடி வைத்து செயல்பட வேண்டும். And we need to not be weary, but we need to take a step ahead and move forward in the faith. தேவனின் நாமம் மகிமைப்படத்தக்கதா. And let the name of the Lord be glorified. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் காண்பிக்கத்தக்கதா. And let us show that the Lord is with us. யாவரும் தேவ பிரசன்னத்தில் எழுந்து இருப்போம். Let us all rise up in the presence of the Lord. தேவன் நல்லவராய் காணப்படுகிறார். And our God is always seen as a good God. தேவன் நம் ஜெய வீரராய் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். And our God is the one who is victorious and who will fight the war for us, நீங்கள் சோர்ந்து போகாதபடி so that you do not become weary, தேவனை நோக்கி பார்க்கிற குடும்பமா இருக்கணும். but you should be the family which looks at the Lord. தேவன் எங்களை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். And our God is always seen as a loving God. அவர் நிகரே இல்லாத தேவன் அவர். And He's a God who cannot be compared at all. அவர் எபினேசராய் இருக்கிறவர். And He's also the Ebenezer. எல்ரோயாய் இருக்கிறவர். And He's also our El Roi. அவர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். And He's a great God and He does greater things. எபினேசரே, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோகி, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. துதிகளின்
தந்தீரே ஆராதனை உமக்கே யெகோவா ராமா சுகம் தந்தீரே ஆராதனை உமக்கே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே போராட்டங்கள் தொடர்வதில்லை, வியாதிகள் தொடர்வதில்லை, கலக்கத்தின் செய்திகள் உங்களுக்கு கேள்விப்படுவதில்லை. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்பதால். In the name of Jesus, the name of Jesus, power of the Holy Ghost, power of the Holy Ghost, power of the Holy Ghost. நீங்கள் நடக்கிற இடங்களில் தேவனின் வல்லமை காணப்படட்டும். நீங்கள் வசிக்கிற இடங்களில் தேவனின் வல்லமை காணப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், தேவன் சித்தம் நடக்கட்டும். பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படும். இந்த name of Jesus, இந்த name of Jesus. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறவர், திருவிழம் பற்றுகிறவர். ஓ ரபா சந்தன மஹந்திட பாபா பாபா. Thank you Holy Spirit of the mighty God. அப்படியே தேவனை நோக்கி பாருங்கள், அப்படியே தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஓரி வந்தன மந்து நம துருபோ சந்தா. அவர் பெரியவர், 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 பெரியவர். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கடகமாய் மகா பெரிய ஓ தேவன் பேடமுகமாய் இருக்கிறாரே, இருக்கிறாரே. ஓ எங்களுக்கு பலமாய் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, பிசாசு எந்தெந்த அக்னியை ஏவுகிறானோ அதெல்லாம் அழிந்து போய் இந்த name of Jesus, அழிந்து போய் இந்த name of Jesus. பயங்கள் அகன்று போய் இந்த name of Jesus. தடுமாற்றங்கள் அகன்று போய் இந்த name of Jesus. போராட்டங்கள் அகன்று போய் இந்த name of Jesus. வியாதிகள் அகன்று போய் இந்த name of Jesus. சத்துரு வெட்கப்பட்டு போவானா இந்த name of Jesus. இந்த ஜெப வீட்டில் இருக்கிறவர்களை தொட அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால். எல்லைகளில் வர அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளை தொட அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால். விபத்துகள் ஆபத்துகளை கொண்டு வர நினைக்கிற எல்லா வல்லமைகளும் இப்பொழுதே சுட்டரிக்கப்படும் இந்த name of Jesus. வீண் செலவுகளை கொண்டு வர நினைக்கிற எல்லா போராட்டங்களும் எல்லா காரியங்களும் நிர்மூலமாகி போகும் இந்த name of Jesus. இந்த name of Jesus, the name of Jesus. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற நான் கர்த்தரே கேடகமாய் இருக்கிறீர். நான் ரட்சிக்கப்பட்டேன், நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். உம்மை கூப்பிடுகிறேன், நீ எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஆண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். இந்த காரியத்தை செய்கிறேன், நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொடுவீரா, சிறு பிள்ளைகளை தொடுவீரா. எந்த தீங்கும் தொடக்கூடாது, எந்த வியாதிகளும் தொடக்கூடாது, எந்த குடும்பத்திலும் போராட்டங்கள் வரக்கூடாது, வியாதிகள் வரக்கூடாது, சோர்வுகள் வரக்கூடாது, பயங்கள் தொடக்கூடாது. ஆண்டவரே, அசுவிசுவாசங்கள் அவர்களின் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. தேவனை நம்புகிற நான் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. உம்மை நம்புவே,
உம்மை நம்புவேன் ஆண்டவரே, உம்மை நம்புவேன், உம்மை நான் நம்புவேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை நம்புகிற நான் பாக்கியவான் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தலை குனிவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நடத்துகிறவர் அவர் பெரியவராய், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், இருக்கிறாரே. ஒவ்வொருவருக்கு நற்செய்தி வருவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக, சுகம் உண்டாவதாக, சந்தோஷமும் சமாதானமும் வருவதாக. வாய்க்கு வந்ததை பேசாதபடி வாய்க்கு அந்த காவல் வைக்கப்படுவதாக. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்து நாம் விலக்கப்படுவோமாக, சுத்திகரிக்கப்படுவோமாக. தேவ பயத்தோடு நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரை துதிப்போமாக. கர்த்தாவே, வார்த்தையில் நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்று, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்று. தெய்வ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் எங்களை உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா வல்லமைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம், அழிக்கப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நாம் நம்பி இருக்கிறபடியால் நீர் எங்களுக்கு கேடகமாக இருந்து நீ நடத்துவீர் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வ சமாதானமும் தெய்வ வல்லமையும் தெய்வ கிருபையும் தெய்வ ஞானமும் தெய்வ ஆசீர்வாதமும் அவர்களை பற்றி பிடிப்பதாக நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவர், தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவர். இவர்கள் போகிற இடங்கள், வருகிற இடங்கள், பிள்ளைகள் படிக்கிற இடங்கள், நாங்கள் வேலை செய்கிற இடங்கள் எல்லாத்தையும் தேவன் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. தடைகள் எல்லாம் நீக்கப்படட்டும். தேவனே, நல்ல செய்திகளை நாம் கேட்க கிருபை செய்யும். எதற்காக நாம் காத்திருக்கிறோமோ அதை கர்த்தரின் சித்தத்தின்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறபடியினால் பிள்ளைகளோடு கூட இருங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே, வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே, வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே. தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் நாடுங்கள், பேசுங்கள். தேவ பயபக்தியோடு காரியங்களை செய்யுங்கள். கர்த்தரின் சித்தத்தின்படி நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தத்தை செய்கிறவர் நான் அல்லவோ என்று தேவன் திருவிழம் பெற்றுகிறவர். கர்த்தாவே, இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து காரியங்களை நடத்துங்க. உம் சித்தம் நடக்கட்டும், உம் நோக்கம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.